கைஸ் இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் இறக்கிருக்கோம். அதுவும் எங்க இருந்து இறக்கிருக்கோம் பாத்தீங்கன்னா மெக்சிகோல இருந்து இறக்கிருக்கோம். சோ மெக்சிகன் ஃபேமஸான புரிட்டோஸ் அண்ட் டாக்கோஸ் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். நான் உங்க டிகே ஃப்ரம் டிகேஸ் வேர்ல்ட் அண்ட் திஸ் இஸ் அசோக் ஷெல்வன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன பிரியாணி வீடியோல எப்படி வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு வெரைட்டி பிரியாணி எடுத்துட்டு வந்தோம், அதே மாதிரி இந்த வீடியோல வந்துட்டு உங்களுக்கு வெரைட்டியான ஒரு குசின் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுதான் வந்துட்டு மெக்சிகன் குசின். நம்ம ஊர்ல வந்துட்டு அதிகமா வந்துட்டு மெக்சிகன் குசின் நம்ம சாப்பிட்டுக்க மாட்டோம். அதிகபட்சம் பாத்தீங்கன்னா வந்துட்டு மெக்சிகன் ஷவர்மான்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல போட்டு விற்பாங்க. அது மட்டும் நம்ம வாங்கி சாப்பிட்டுருப்போம். ஆனா அது மட்டுமே வந்துட்டு மெக்சிகன் குசின் கிடையாது. அதனால வந்துட்டு ப்ராப்பரான மெக்சிகன் ஐட்டம் வந்து வாங்கியிருக்கோம். சென்னையில வந்து பாத்தீங்கன்னா புதுசா கலிபோர்னியா புரிட்டோ வந்து நிறைய இடத்துல வந்து திறந்திருக்கான். ஸோ அதோட புரிட்டோ அண்ட் டாக்கோஸும் அது ரொம்ப நாளா நம்ம சென்னையில இருக்க டாக்கோ பெல்ல இருந்து வந்து வாங்கியிருக்க டாக்கோஸ் அண்ட் புரிட்டோஸ் தான் இப்போ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் பிரைஸ் தான். பார்த்துடலாம், இது ரொம்ப நாளா இருக்கு. முதல்ல இது நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து கலிபோர்னியா புரிட்டோ போகலாம். நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்களா? டாக்கோ ட்ரை பண்ணிருக்கேன், புரிட்டோ வந்து ட்ரை பண்ணது இல்ல. நானும் வந்துட்டு இவங்க ரிலீஸ் ஆன உடனே வந்துட்டு வாங்கி சாப்பிட்டேன். புரிட்டோவும் சரி டாக்கோவும் சரி. நிறைய பேர் வந்துட்டு மெக்சிகன் டிஷ்னாலே வந்துட்டு ரீஃப்ரைடு சீஸ், ரீஃப்ரைட் பீன்ஸ் அப்படின்னா சொல்லி ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணி வச்சிருந்தாங்க. நான் சாப்பிடும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் பார்க்கலாம் இந்த தடவை வந்துட்டு எப்படி இருக்கு. கிடையாது சாப்பிட்டல பாருங்க கைஸ், கலிபோர்னியா புரிட்டோ அப்போ எனக்கு அதெல்லாம் போங்க. இதெல்லாம் பாத்தீங்களா சாப்பிட்டியா இல்லையா புரிட்டோ? கைஸ் நான் புரிட்டோ சாப்பிட்டதே இல்லை, எனக்கு தான் புரிட்டோ. இவனுக்கு புரிட்டோ கிடையாது. டாக்கோ சாப்பிட்டிருக்கியா? எல்லாமே இப்ப எனக்கு தான். போன வீடியோல அந்த பிரியாணி வீடியோ இஃப்தார் பாக்ஸ் எப்படி சும்மா இருந்தாரோ அதே மாதிரி இந்த வீடியோல சும்மா தான் இருக்க போறாரு. அதெல்லாம் முடியாது. ஓகே கைஸ், சரி ஓகே சாப்பிட்டோம். அசோக் செல்வன் இதுல எது டாக்கோ எது புரிட்டோ முதல்ல கண்டுபிடிச்சு எழுதிருக்காங்க வெளியே டாக்கோ. ஓ அப்படியா, நல்ல மனுஷங்க. எங்க போட்டுருக்குப்பா? சும்மா சொல்லி ஏமாத்தினேன், பிராங்க் பண்ணேன். பிராங்க் பண்ணீங்களா? திறந்துதான் கண்டுபிடிக்கணும். இதுதான் பார்த்தா புரிட்டோ மாதிரி இருக்கு. சப்பாத்தி ரோல் இருக்கு, அதுவும் சப்பாத்தி ரோல் இருக்கு. ஸோ சப்பாத்தி ரொம்ப தான் இருக்குமா டாக்கோவும்? அதான் டாக்கோ கைஸ். இது வந்துட்டு புரிட்டோ. புரிட்டோ வந்துட்டு என்னன்னா வந்துட்டு நல்லா சுத்தி ரேப் மாதிரி இருக்கும். தொட்டில் மாதிரி போட்டு விளையாடுவோம் பேப்பர்ல, அதே மாதிரி தொட்டில உள்ள வந்து ஸ்டஃபிங் வச்சிருக்காங்க. வேற எதுவும் இல்ல, ஒரு நார்மலா ரவுண்டா இருக்கு சப்பாத்தி மாதிரி ஒரு ஐட்டம். ஸோ கைஸ் என்கிட்ட வந்து இருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் கிரில்டு சிக்கன் டாக்கோ. என்கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபியரி வால்கனோ புரிட்டோ. அதுதான் வந்து அவர்கிட்ட இருக்கு. ஸோ இது ரெண்டும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் ஆச்சு. ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்ஸ் ஸ்விக்கில தான் ஆர்டர் பண்ணோம். ஆமாம். அப்புறம் பேக்கேஜ் வந்து ஃபயர் சொல்லிட்டு 2 கெச்சப் பேக்கெட் கொடுத்துருக்காங்க. ஓகே ட்ரை பண்ணலாமா? ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாக்கோ டேஸ்ட் பண்ணிடலாம். டாக்கோலே நிறைய வெரைட்டி ஆஃப் டாக்கோ இருக்கு. நாங்கள் வந்து பேசிக்காக என்ன டாக்கோ இருக்கோ அதுதான் வாங்கினோம். ஸோ கெச்சப்பை கம்பேர் பண்ணுறது வந்துட்டு ஈஸியாக இருக்கும் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பைட் டாக்கோ ஃப்ளேவர் சூப்பராக இருக்கு. ரோலும் சாஃப்டாக இருக்கு. வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. குட் சிக்கன் டாக்கோ. கொஞ்சம் அந்த மசால் பூரி வைப்ஸ் வருது இல்ல? மசால் பூரி வைப்ஸ் தான். அதில் கொஞ்சம் சிக்கன் போட்டு ரோல் போட்டு அப்படி மாதிரி தான் வருது. டாக்கோல வந்துட்டு பீன்ஸ் வந்துட்டு வாயில வந்துட்டு அடிக்கடி அங்கங்கே வந்து இடிக்குது. அண்ட் சாஸும் வந்துட்டு நல்லா சீஸியாக இருக்கு. அண்ட் அந்த டாக்கோக்கே வந்துட்டு ஸ்பெஷலாக சாஸ் போட்டிருக்காங்க. அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அதுதான் மெயினாக டேஸ்ட் கொடுக்குது. அண்ட் மேலே இருக்கிறதோட நல்லா சாஃப்டாக இருக்குது. அது கிரன்ச்சிலையும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. அது உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான், நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கலாம். கிரன்ச்சியாக இருக்கிறதும் வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்கும். பட் அது என்ன ஒன்றா வந்துட்டு வாங்கி சாப்பிடும்போது கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சாஃப்டாக இருக்கிறது வாங்கினோம். சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் குட் டாக்கோ வித் மசால் பூரி வைப்ஸ். எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. டீசெண்டான டாக்கோ நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. வெஜிடபிள்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, தக்காளி பண்ணிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் புரிட்டோ போயிடலாம். புரிட்டோ வந்து 2 போட்டுடலாம். நல்ல ஐடியா. என்ன அப்படி பிக்கிறீங்க அடிக்கே? வேற எப்படி பிப்பாங்க? வாவ், உள்ள பாருங்க, உள்ள ஸ்டஃபிங் பாருங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள சிக்கன் ரைஸ், அப்புறம் ரைஸ்லாம் வச்சிருக்காங்க. ரைஸ் சாஸ் இதெல்லாம் தான் தெரியுது. புரிட்டோல கண்டிப்பா வந்துட்டு ரைஸ் வந்தே ஆகும். ரைஸ் வந்து ரொம்ப மெயின். நம்மளுக்கு ஆச்சரியமா இல்லைன்னா ரைஸ் வச்சு ரோல் போட்டு தரானே நம்ம ஊர்ல இருந்து சண்டை போடுவாங்க. ஆனா இதுதான் வந்துட்டு அவங்க ஊர்லயே வந்துட்டு ஒரு மெயின் டிஷ். ஸோ இது வந்து ஹெல்த்தி டிஷ்ஷா? இது என்ன புரிட்டோ எதுக்காக இது என்ன ரைஸ்லாம் போடுறாங்க? என்ன மெக்சிகன் ஃபுட்ல வந்துட்டு பெருசா ஹெல்த்தி எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா எப்படி இருந்தாலுமே வந்துட்டு எல்லாத்துலயும் ரீஃப்ரைடு சீஸ், ரீஃப்ரைட் பீன்ஸ் இருக்கும். ஆனா டேஸ்ட் தான் மெயின். எப்படி இருக்கு புரிட்டோ? முதல் தடவை சாப்பிடுறீங்க லைஃப்ல? சொல்ல வார்த்தை இல்லையா? வாய்ப்புல இருக்கா? எப்படி இருக்குன்னா ஃப்ரைஸு, ரைஸு, சிக்கனு, அந்த சாஸ் எல்லாம் சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் வருது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் தனியாக சாப்பிட்ருவோம், ஃப்ரைஸ் தனியாக சாப்பிட்ருவோம். இனிமேல் ரைஸும் ஃப்ரைஸும் சேர்த்து சாப்பிட்டதில்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரேப்ல போடுறா. வெளியே இருக்கிறது பார்த்தா சப்பாத்தி ரோல் மாதிரி. சப்பாத்தி, ரைஸு, ஃப்ரைஸு இந்த 3 சேர்த்து சாப்பிட்டா ஒரு ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கு. இது புதுசாக தான் இருக்கு டேஸ்ட்டு. பட் எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டா ஓகே பிடிச்சிருக்கு. ரொம்பலாம் வந்து பிடிக்கல. ஓகே டீசெண்டா இருக்கு, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். உங்களுக்கு? எனக்கு வந்துட்டு இது பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த வெஸ்டர்ன் குசின், கான்டினென்டல், இந்த அமெரிக்கன், இந்த மாதிரிலாம் நம்ம போனாலே வந்துட்டு ஃபுல்
சப்ஜெக்டிவ் தான். சில பேர் பிடிக்கும், சில பேர் பிடிக்காம போகலாம். பட் மெக்சிகன் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல இருக்க இன்கிரீடியன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஊர்ல வந்துட்டு மோஸ்ட்லி எந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் சாப்பிடுவோமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஆமா இன்கிரீடியன்ஸ் இருக்கும். அது மாதிரி தான் இருக்கு. எக்ஸ்ட்ராவா வந்துட்டு சீஸ் மட்டும் ஆட் பண்ணிப்பாங்க, அவ்வளவுதான். ரைஸ் ஆட் பண்றாங்க. ஆமா, இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மிச்சப்படி வந்துட்டு ரொம்ப பெருசான டிஃபரன்ஸ் இல்லை. ஆனால் நிறைய பேர் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அகைன் சப்ஜெக்டிவ் தான். ஆமா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா புரிட்டோ வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். இல்ல டிஃப்ரெண்டா தான் இருக்கு. எனக்கு நார்மலா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டிஷ் சாப்பிட்டது இல்ல. இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃபிளேவர். நல்லா இருக்கு. ஸோ ஒன் டைம் கண்டிப்பா மஸ்ட் ட்ரை பண்ணலாம் எல்லாரும். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து கலிஃபோர்னியா புரிட்டோ. ஸோ இது வந்து இப்போ சென்னையில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கோ வாங்கியிருக்கோம், அதுக்கு ஒரு புரிட்டோ வாங்கியிருக்கோம் கம்பேரிசனுக்காக. ஸோ டாக்கோவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்கோ ஷாப் ஷெல் சிக்கன் டாக்கோ பார்பிக்யூ ஃபிளேவர். அது புரிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி பெரி பெரி புரிட்டோ. இது ரெண்டு தான் வாங்கியிருக்கோம். பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃபுல்லாக ரேப் தான் பண்ணி கொடுத்தான் பேப்பரில். இவன் அழகாக ப்ரீமியமாக பாக்ஸில் கொடுத்தான். நல்ல விஷயம் தான் பாக்ஸில் தருது. ஏன்னா இது கொடுத்ததெல்லாம் ரேப்பும் அப்புறம் டேக்கும் தான். ஸோ ப்ராப்பராக வந்து டெலிவரி ஆகலை அப்படின்னா அது நசுங்கி உள்ள இருக்கிற வெளியே வந்துடும். ஸோ இட்ஸ் அ குட் திங். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம பாக்ஸ்லேருந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ டேக்கோ வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஸ்டஃபிங்கு. அப்படியே வந்து அடிச்சு நவுத்திருக்கான் உள்ள ஃபுல்லாக. அதில் வந்து ஃபுல்லாக போட்டிருக்காங்க. கொஞ்சம் தான் அதில் வந்து சாம்பிளுக்காக ஒரு சாஸ் அப்புறம் சும்மா ஒரு வெஜிடபிள்ஸ் அப்படி போட்டிருந்தான். பட் இவன் வேற லெவல். புரிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா புரிட்டோ நல்லா பல்ஜா இருக்கு, செம்ம ஸ்டஃபிங் இருக்கும் நினைக்கிறேன். பட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கோ பெல்ல தான் பெருசாக இருந்தது. பட் திஸ் புரிட்டோ இஸ் ஹியூஜ் இன் சைஸ். இதுல வந்து ஸ்டஃபிங் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு டாக்கோல. ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ஓகே. ஸோ இதுல வந்து நிறைய கோஸ் இருக்கு, அப்புறம் அந்த கிட்னி பீன்ஸ் இருக்கு, நிறைய ஐட்டம் இருக்கு கைஸ். ஸோ நான் இது மாதிரி ஸ்டஃபிங்கான ஒரு டாக்கோ நான் பார்த்தது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் கலிஃபோர்னியா புரிட்டோல தான் பார்க்குறேன். அவராலே வந்து அந்த ஒரு கையில் பிடிக்க முடியல. வந்து ரைஸ் இதுலயும் போடுறான் இந்த டாக்கோல. அதுல வந்து ரைஸும் இல்ல. பிடிச்சது கைஸ். எனக்கு வந்துட்டு ஆனஸ்டா சொல்லணும்னா டாக்கோ வந்துட்டு டாக்கோ பெல்லோட டாக்கோ வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ரொம்ப சாலட் மாதிரி இருக்கு. ஆமா சாலட் மாதிரி இருக்கு. அண்ட் அதுல அந்த சாஸ் சுத்தமா இல்ல. அதுல வந்து அந்த சாஸ் ஃபிளேவர் வந்து டாக்கோல சூப்பரா இருந்தது. இல்ல வந்து டாக்கோல வந்து சாஸ் ஃபிளேவர் தெரியல. பட் ரொம்ப நிறைய ஸ்டஃபிங் போடுறேன். எனக்கு நார்மல் ஸ்டஃபிங் போட்டு நிறைய பிடிக்கும். ஸோ இதுல வந்து நிறைய ஸ்டஃபிங் இருக்கும் போது சேர்த்து சாப்பிடும்போது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிளேவர் கிடைக்குது. அந்த டாக்கோ பெல்ல கொஞ்சம் மசாலா பூரி மாதிரி ஃபிளேவர் வந்துச்சு. இப்போ இதுல அந்த மாதிரிலாம் இல்லை. இட் வாஸ் அ வெரி குட் டாக்கோ வித் லாட் ஆஃப் ஸ்டஃபிங். ஸோ தெரிஞ்சு நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். சிக்கன், கிட்னி பீன்ஸ், கேப்சிகம், வேற லெவல் ஸ்டஃபிங். உள்ள வந்து இல்லாத ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஐட்டம் போட்டுருப்பான். கார்ன். ஸோ ரைஸ் கூட இருக்கு. ரைஸ். ஸோ அது மாதிரி வந்து எல்லாமே போட்டிருக்கான். ஸோ இட்ஸ் அ வெரி குட் டாக்கோ. ஐ வுட் சஜஸ்ட் டு கோ ஃபார் கலிஃபோர்னியா டாக்கோ ரதர் தென் இந்த டாக்கோ பெல்ல வர டாக்கோ. நான் வந்து அப்படியே ஆப்போசிட். டாக்கோ பெல்லே போய் டாக்கோ வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சிருக்கேன். ஏன்னா வந்து அதுல கெச்சப்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சாப்பிடலாம். மற்றபடி எனக்கு அது பிடிச்சிருந்து, அவருக்கு அது பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் புரிட்டோ அட்டாக் பண்ணலாம். புரிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஹியூஜ் இன் சைஸ். ஸோ அதே மாதிரி இதையும் பிச்சிடலாம் வாங்க. 1 2 3 கோ. கைஸ் லாட் ஆஃப் ஸ்டஃபிங். ஆனால் பட் சிமிலராக அந்த டாக்ல அந்த ஸ்டஃபிங் மாதிரி தான் இருக்குது. பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. சேம் கார்ன், ரைஸ் அதுதான் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குன்றதை நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். ஓகே கொடுங்க. இருக்கு. எனக்கு அந்த டாக்கோ பெல்ல இருந்து சாப்பிட்ட புரிட்டோவே பிடிக்கலன்னு சொன்னேன். ஸோ இது வந்து அதோட கொஞ்சம் ஒஸ்டா தான் இருக்கு. இதுல வந்து ப்ரைஸ் எதுவுமே இருக்க மாதிரி தெரியல. ஆக்சுவலி இதுல என்னன்னா வந்துட்டு இந்த ரசம், குழம்பு எல்லாமே வந்துட்டு கலந்த ஒரு சாதம் டேஸ்ட் வருது. ஆமா இது வந்து கொஞ்சம் லைட்டா புளிப்பு இருக்கு. பட் சாஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. இது என்ன பேருன்னு சொல்லி வித்தாங்கன்னா பெரிய பெரிய புரிட்டோ சொல்லி தான் வித்தாங்க. அந்த கிறிஸ்பியும் போட்டிருந்தது பேர்ல. கிறிஸ்பினஸும் இல்ல. கிறிஸ்பி அது ஆக்சுவலி கிறிஸ்பி சிக்கன் தான். ஆனா அந்த வந்துட்டு ஈரப்பதத்துல வந்துட்டு ஃபுல்லா கூட அந்த சாதம் அதுக்கப்புறம் அந்த கூட வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டனால அது அப்படியே சாகி ஆயிடுச்சு. கிறிஸ்பினஸ் போயிடுச்சு. பெரிய பெரிய டேஸ்ட்டுமே இல்ல. இது வந்துட்டு சப்ஜெக்டிவ் தான். நிறைய பேர் பிடிக்கும், நிறைய பேர் பிடிக்காம போகலாம். நீங்களும் போய் ட்ரை பண்ணுங்க. ஐ திங்க் எல்லாருமே எல்லா குயிசனுமே வந்துட்டு எல்லாருமே ஒரு தடவை ட்ரை பண்ணணும். அந்த வரிசையில வந்துட்டு மெக்சிகன் ஃபுட்டும் வந்துட்டு நீங்க போய் ட்ரை பண்ணுங்க. அண்ட் இதோட இன்கிரீடியன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஊர்ல மோஸ்ட்லி என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கோ அதே தான் வந்துட்டு இந்த ஊர்லயும் வந்துட்டு யூஸ் பண்றாங்க இந்த ஃபுட்லயும். அதனால வந்துட்டு சிமிலாரிட்டி நிறையவே இருக்கும். அதனால வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். எக்ஸ்ட்ரா வந்துட்டு இந்த சாஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தான் ஆட். மிச்சபடி பாத்தீங்கன்னா இன்கிரீடியன்ஸ் நம்ம ஊர் இன்கிரீடியன்ஸ் தான். எனக்கு வந்து முக்கியமா டாக்கோ பெல்ல என்ன ஸ்டஃபிங் நம்ம பார்த்தோமோ அதே சேம் ஸ்டஃபிங் தான் நான் இதுலயும் பாக்குறேன். பெரிய வித்தியாசம் இல்லை. ஆமா. ஓகே டிகே, நம்ம இப்போ வந்துட்டு 2 மெக்சிகன் ஃபுட் செயின்ல இருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். டாக்கோ பெல் அண்ட் கலிஃபோர்னியா புரிட்டோ. ரெண்டுத்துல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எது வின்னர்? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்கோ பெல்ல இருக்க புரிட்டோ பிடிச்சிருக்கு. கலிஃபோர்னியா புரிட்டோல இருக்க டாக்கோ பிடிச்சிருக்கு. அதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு குவான்டிட்டி வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கலிஃபோர்னியா புரிட்டோ அது வந்து பாத்தீங்கன்னா வயிறு ரொம்ப ஃபில்லிங். கொடுத்த ஸ்டஃபிங்கும் சரி, நீங்க அதை 2 சாப்பிட்டாலே வயிறு ஃபுல் ஆயிடும். பட் டாக்கோ பெல் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி கம்மி தான். பட் டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாஸ் அதோட ஃபிளேவர்ல நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு வின்னர்னு சொன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான் ஒரு விஷயத்துல. ஸோ அதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டாக்கோ பெல் போங்க. குவான்டிட்டி வைஸ் வயிறு ஃபுல் ஆகணும்னா கலிஃபோர்னியா புரிட்டோ போங்க. கலிஃபோர்னியா புரிட்டோல வந்து நிறைய ஸ்டஃபிங் இருக்கு.
கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நிறைய போடுறாங்க, ஹெல்த்தியா இருக்க மாதிரி தெரியுது. KFC மெக்டி அதை மாதிரி நீங்க போறதுக்கு பதிலாக ஒரு டிஃபரெண்டான ஒரு ஃபுட் செயின் ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பா டாக்கோ பெல் அண்ட் கலிஃபோர்னியா புரிட்டோ வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது உங்கள் DK from DK's World and அசோக் செல்வன்.